இந்த வருட கடைசிக்குள்ளேயே 80,000 ரூபா, ஒரு கிராம் ஒன்று 10,000ன்றது ஈஸியாக வந்துடும். சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் இந்த விலை ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்டாக இருக்கு. எல்லாமே கோல்டு தானுங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மேட், இல்லாட்டி பேப்பர். அப்போ ரெண்டுமே ஒரே தான் போயிட்டு இருக்கு, ஒரே லைனில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இது கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா மக்களை குழப்புற மாதிரி. அது அப்படி கிடையாது. நீங்கள் 916 தான் வாங்கணும், எல்லோ கோல்டு கலர் எல்லோ வேணும்னு இருக்கவங்கள போயிட்டு நீங்கள் மாற்றவே முடியாது. 18 கேரட் கொண்டு போய் கொடுங்க, இது என்ன செம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சள் உலோகம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்கள், நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாருக்குமே ஊறி போன ஒரு விஷயம். ஆனால் அதுலேருந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஹால்மார்க்குமே கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்குமே இருக்குது. 14 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. உங்களுக்கு அது வேணுமாலும் வாங்கிக்கலாம். அது வாங்குறப்போ என்னென்னா ஒரு 1,500 ரூபா கம்மியாக இருக்கும். தங்கம் வேணாம், எனக்கு வெள்ளி வேணும் அப்படின்றப்போ இல்லை நான் வெள்ளிலாம் விற்க மாட்டேன், தங்கத்தை தான் நான் ப்ரமோட் பண்ணுவேன், நீ தங்கத்தை தான் வாங்கி ஆகணும்னு யாரும் எந்த கடைக்காரமே சொல்றதில்லை. வெள்ளிக்கு அடகு வைக்க போனால் அது கிடைக்கிறது இல்லை, ஆனால் கோல்டுக்கு இது கிடைக்கிது. அதனால அவங்க அதில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு ஏன் போறாங்கன்றதுக்கு உண்டான காரணம் இப்போ புரியுதுங்களா? சார், இப்போ கோல்டு ரேட்டு கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவுனுக்கு ஒரு 2,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இந்த சரிவு தொடருமாங்க சார்? இல்லை, இந்த சரிவு தொடரணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். அந்த கீழே இறங்கினா கூட ஒரு 2-3% தான் இன்னும் இறங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விலை ஏற்றம் இறக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்சிலேஷனில் தான் இருக்கும். இனி வரும் காலங்களில் கூட பார்த்தோன்னா இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு இந்த மாதிரி தான் விலை ஏற்றமும் இறக்கமும். அதாவது ஒரு அதிகபட்சமான 5%, அதுலேருந்து 2% இந்த அளவுக்கு தான் விலை ஏற்றமும் விலை இறக்கமுன்ற லெவல். இப்போ 5%னா பவுனுக்கு 3,500 ரூபாய் குறைய வாய்ப்பு இருக்காங்க சார் இன்னமும்? கண்டிப்பா. அதாவது அதிகபட்சமான ரேட்டு, அதிகபட்சமானது ஒரு 5% ஏறுவதற்கும் இறங்குவதற்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். இப்போ இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு பவுன் 80,000 ரூபாய் போகும் நீங்க சொல்லியிருந்தீங்க. பல பேர் 1,00,000 ரூபாய் வரைக்கும் போகும் நாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் இன்னமும் இருக்காங்க சார்? கண்டிப்பா. இந்த வருட கடைசிக்குள்ளேயே 80,000 ரூபா, ஒரு கிராம் ஒன்று 10,000ன்றது ஈஸியாக வந்துடும். அது பயணம்ன்றது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட்டாகவே கிடுகிடுன்னு போகிறது ஒரு பக்கம். இது நம்ம யார் கையிலுமே கிடையாது. சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் இந்த விலை ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. இன்னும் நடுவில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஸ்வரூபம் எடுத்தாலோ, ஏதாவது ஒரு காரணங்கள் அப்படின்றப்போ அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். சார், ஆர்பிஐ பேங்க்ஸ், இந்தியாவோட ஆர்பிஐ மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் ஃபெடரல் பேங்க் எல்லாருமே கோல்டு நிறைய வாங்கிட்டாங்க. இனிமேல் அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்போட டேரிஃப்னால ஒரு பதட்டமான சூழல் இருந்தது, ட்ரேட் வார் வருமானட்டு. அதனால கோல்டை வாங்கி எல்லாரும் வச்சாங்க. இனிமே அதை வாங்க மாட்டாங்க. இப்போ தங்கத்தை வாங்கவே ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அது உண்மையாங்க சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. தங்கத்தை வாங்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றதோ, இல்லை இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றதோ. ஏன்னா ட்ரம்ப் பதவின்றது பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் இந்த வருஷம் 2025 தான் பதவி ஏற்றார். ஆனால் சர்வதேச அளவில் பல நாடுகளில் தங்கத்தில் பல நாடுகள் தங்கத்தை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி வாங்கினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷமே 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா வாங்கிச்சு, சைனா வாங்கிச்சு. சைனா பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 டன் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு 300 டன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு தவிர மற்றபடி அப்படி இருக்கும் பட்சத்தில் ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விலையேற்றம்ன்றது கிடையாது. அவங்க வாங்குறது தொடர்ந்து ஒவ்வொரு நாடுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கோல்டு வாங்கணும், ஏன்னா நீங்கள் விலை ஏறும்னு சொல்கிறீங்க. இன்னும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காதீங்க, போட்டுக்கிறதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் வாங்கிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அப்புறம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறது எல்லாமே டிஜிட்டலில் வாங்குங்க, அதுதான் சேஃபு, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு பல பேர் ஃபினான்ஷியல் பிளானர் சொல்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
ரிட்டர்ன் கொடுக்கறது அதுதான் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது முதல்ல தப்பு. எல்லாமே கோல்டு தானுங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மேட், இல்லாட்டி பேப்பர். அப்போ ரெண்டுமே ஒரே தான் போயிட்டுருக்கு, ஒரே லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இது கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா மக்களை வந்து குழப்புற மாதிரி. அது அப்படி கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலில் வாங்கினாலும் இதே ரேட்டு தான். கிராம் ஒரு 97,700 இன்னைக்கு 24 கேரட்னா அதுதான். நீங்கள் பேப்பர் கோல்டில் ETF வாங்கினாலும் 9,700 தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கலா வாங்கும்போது நீங்க செய்கூலி சேதாரம் நிறைய அது வேணாம், இருக்கும். அது வேணா இருக்கலாம். அது வந்து என்னத்துக்குன்னா, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு அதுக்கும் ரெண்டு வித்தியாசம் தான். வாங்கி பேப்பரில் வச்சுக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு ஒரு FD போடுறோம், இதை வச்சுக்கிறது ஒன்று. கோல்டுனா அன்றாட யூஸ் பண்ணி அதற்கு வந்து நம்ம ஒரு பலனை அனுபவிக்கிறது. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், ஏன் வந்து ஒரே மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு மட்டும் எடுத்துல சாரீ மட்டும் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் விதவிதமாக ஒவ்வொரு ரேட்லேயும் எடுத்து வச்சுக்கிறோம்? நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்போ தான் லைஃப்பில். இல்லைன்னா ஒரு 500 ஒரு சாரீ இருக்கும், ஒரு 4 சாரியை எடுத்து வச்சுட்டு அதையே திரும்ப கட்டிக்கலாம்ல, செலவு மிச்சம் தானே. அது மாதிரி தான் தங்க நகையும். நீங்கள் ETF போடுறது அது மாதிரி தான். அது மாதிரி எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு பேக்கெண்டில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நாம் அனுபவிக்கிறதுக்கும் நம்ம வெளியில் போட்டு வர்றதுக்கும் எதுக்காக பட்டு சாரி எடுக்கிறோம், எதுக்காக நல்ல விலை வந்த சாரிலாம் எடுக்கிறோம், அதெல்லாம் போட்டு போகிறப்போ நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும், நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் அது மாதிரி தான் தங்கம். தங்கம்ன்றது வந்து இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு 800 டன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் வெளிநாடுகள்லேருந்து. அந்த இறக்குமதி பண்ணுறப்போ நம்மள்ட்ட எதுவுமே கோல்டு கிடையாது, எல்லாமே வெளிநாடுகள். அப்படி பண்ணுறதுல ETF எத்தனை சதவீதம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எத்தனை சதவீதம் நகையாக பண்ணுறோம் தெரியுங்களா? 800 டன்னில் சுமார் 73% நகையாக நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். அதுலேருந்து 1.9% தான் வந்து தொழிற்சாலைக்காக பயன்படுத்துகிறோம். ETFன்றது 2.9, அதாவது 3% தான் ETFக்காகவே கோல்டு. மற்றபடி வந்து அதிகமான இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் கோல்டில் போய் பண்ணுறதே இல்லை. 173% அது வந்து கோல்டு ஆபரணம். இன்னும் சொல்ல போனால் அதில் 6% கோல்டு காயின், 15% கோல்டு பாரு. அப்போ 15, 6, 21, இது ஒரு 93, ஆக மொத்தம் 94% ஆபரணமாகவும் காயினாகவும் பாராகவும் தான் இப்பயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி அதை நம்ம மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணனால தான் இன்னைக்கு 24,000 25,000 டன் வந்து நம்ம லேடிஸ் கிட்ட இருக்குது நம்ம நாட்டில், இந்திய நாட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ETF தான் மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு அதை போட்டால் தானே அனுபவிக்க முடியும். சும்மா பேப்பரில் மட்டும் வாங்கி வச்சுக்கிறதும் அப்போது அதுக்கு பேங்க்கில் இருக்க மாதிரி தான் கணக்கு இல்லைங்களா? அதனால் அதை வந்து மாற்றவே முடியாது. அந்த ஆபரணங்கள், இந்த காயின், அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் அதை போட்டு அனுபவிக்கிறது தான் நீங்கள் கொடுக்குற சேதாரம் 10% அப்படின்றது உங்களுக்கு லாஸ். அது கூட எனக்கு வேணான்றது தான் காயின் வாங்கிக்கிறாங்க சில பேர், அவ்வளோதானே தவிர இது என்னுடைய மோகம் குறையவே குறையாது. இப்போ காயின் வாங்குறது பெஸ்ட்டாங்க சார். ஏன்னா காயினில் வந்து போலி, இப்போ நகை வாங்கினோம்னா நம்ம போட்டுக்கலாம், காயினாக வாங்கும்போது பீரோவில் தான் வைப்போம். அப்போ அதில் போலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வாங்குறதுங்க சார்? காயினாக நான் ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறேன், என் பொண்ணுக்காகவோ பசங்களுக்காகவோ நான் சேர்த்து வைக்கிறேன் அவங்க கல்யாணத்துக்காக அப்படின்றவங்க காயின் வாங்கும்போது என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் சார்? ஒன்றும் இல்லைங்க, காயினை பில்லோடு வாங்கணும். பில்லோடு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே 100% உங்களுக்கு சேஃப் வந்துடும். ஏன்னா எந்த கடைக்காரர் விற்கிறான்றது பில்லில் வரும். அந்த பில்லுடைய தேவை இருந்தால் உங்களுக்கு HOID, அந்த HOID போடுறதுக்கு உண்டான சார்ஜ் வரும். நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த HOID போடும். காயினுக்கு வந்து HOID தேவையில்லைன்றது சட்டம். HOIDனா என்னங்க சார்? சரியான கேள்வி. ஹால்மார்க், அதாவது BIS லோகோ இருக்கும் பாருங்களேன், அது நிறைய பேருக்கு இப்போலாம் அவேர்னஸ் வந்துருச்சு. அந்த ஹால்மார்க் நிறுவனம் வந்து தனி, அது அவங்களுடைய மேற்பார்வையில், மத்திய அரசாங்கத்துடையது, அவங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் தயார் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் அந்த ஹால்மார்க்குடைய சிம்பல் இருக்கணும். அவங்கள்ட்ட தர சான்றிதழ் வாங்கணும். அப்போ தான் இது வந்து தூய்மையான தங்கம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹால்மார்க்கு. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கிராமுக்கு கீழே இருக்க நகைகளுக்கு தேவையில்லை, காயினுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் பில்லோடு வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப். இல்லை அதுவும் போட்டு வச்சுட்டீங்கன்னா இன்னமும் ரொம்ப சேஃப்.
அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பயப்படுன்ற போலி நகைகள் வந்து யாருமே அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நீங்கள் வாங்குறது தான் தடுக்கணும். கடைகளில் ரிஜிஸ்டர்டு டீலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அவங்க ஒருத்தர் கடையை ப்ராப்பராக பண்ணுறாரு, வணிகம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கலாம். நாளைக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு தான் மிகப்பெரிய சாதகமாக அமையும். சார் இப்போ வந்து தங்கத்தோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, 22 கேரட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் 18 கேரட் ஜுவல்லரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 18 கேரட்டில் பெருசாக வாங்காதீங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் இருந்தது. பிஏஎஸ்லாம் அப்போ தான் வந்து ஹால்மார்க்கை ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க. இப்போ 18 கேரட் வாங்குறது பெஸ்ட்டாக 22 கேரட் வாங்குறது பெஸ்ட்டாங்க சார்? இதில் வந்து நான் இதில் ரொம்ப முரண்பட்டு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க 18 கேரட் இருந்தால் நீங்கள் வாங்குங்கன்னு வாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பம். நீங்கள் 916 தான் வாங்கணும், எல்லோ கோல்டு கலர் எல்லோ வேணும்ன்றவங்கள போயிட்டு நீங்கள் மாற்றவே முடியாது. 18 கேரட் கொண்டு போய் கொடுத்தா இது என்ன செம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற வருங்கால சந்ததியினர், இப்போ இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எல்லோ கலரே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சோபராக, ரொம்ப டல் ஃபினிஷிங் சொல்லப்போனால் அந்த மாதிரி மேட் ஃபினிஷ்ன்றாங்க, அந்த மாதிரி நகைகள், ரோஸ் கோல்டு நகைகள், அதாவது 18 கேரட் நகைகள் தான் விரும்புகிறாங்க சில ஆட்கள்லாம். அப்படி இருக்கவங்க அவங்கள்ட்ட போய் இதை போய் துடிக்கிறதும் தப்பு. அது அவங்களுடைய சொந்த சௌகரியங்கள். பணத்துக்காக வாங்கணுன்றது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிடும். லெட் தம் டிசைட், அவ்வளோதான். அதனால் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சள் உலோகம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்கள், நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாருக்குமே ஊறி போன ஒரு விஷயம். ஆனால் அதுலேருந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தார் மொரார்ஜி தேசாய் கூட, அவருடைய பீரியடில் எடுத்துகிட்டு வந்தார். அது மாதிரி 14 கேரட் கோல்டு ஏன் தங்கத்தில் நான் இது பண்ணோம், அதை கொண்டு வரேன் அப்படின்னாரு. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது மாதிரி காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுங்கள். இது மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களுடைய டிசைன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுதல்கள், இதை பொறுத்து தான் அமையுமே தவிர நம்ம யாரையும் திணிக்க முடியாது. இப்போ ஹால்மார்க்குமே கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்குமே இருக்குது. 14 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. உங்களுக்கு அது வேணுமாலும் வாங்கிக்கலாம். அது வாங்குறப்போ என்னென்னா ஒரு 1500 கம்மியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கிராம் ஒன்று 8775 அப்படின்னா அந்த 18 கேரட் நகை வாங்குறப்போ அதுலேருந்து ஒரு 1500 குறையும். அந்த 1500 வந்து விற்க போகிறப்பே அது அந்த 1500 குறையும். அவ்வளோதானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. சார் இப்போ தங்கத்தோட விலை ஏறுற மாதிரி தான் வெள்ளியோட விலையும் கடுமையாக உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் நகை கடைக்காரங்கள்லாம் வெள்ளி வாங்குறத பற்றி பெருசாக ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன்றீங்க. வெள்ளியும் ஒரு அசட் தானேங்க சார், வெள்ளி வாங்கலாமா இப்போ? ஏன்னா பீக்கில் இருக்கு விலை. இல்லைங்க, ப்ரொமோட் பண்ண மாட்டோன்றதில்ல. எங்களுக்கு என்ன, நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தானே முக்கியம். எங்களுக்கு டர்ன் ஓவர் தான் முக்கியம். பொருட்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதானே. மக்கள் வந்து தங்கம் வேணாம் எனக்கு வெள்ளி வேணும் அப்படின்றப்போ, இல்லை நான் வெள்ளிலாம் விற்க மாட்டேன், தங்கத்தை தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன், நீங்கள் தங்கத்தை தான் வாங்கி ஆகணும்னு யாரும் எந்த கடைக்காரனுமே சொல்கிறதில்ல. அது கிடையவே கிடையாது. முதல்ல அதை இதே தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கறது தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஆஸ் எ வியாபாரி, எனக்கு வந்துட்டு சார் எனக்கு வந்து 1 கிலோ வெள்ளி கொடுங்க சார், இல்லைங்க அதெல்லாம் தரமாட்டேங்க, நீங்கள் 2 கிராம் கோல்டு வாங்கினா தான் 1 கிலோ வெள்ளி தருவாங்க அப்படின்னு ரேஷன் வச்சா நம்ம செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாது. அவங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்களுடைய தேடுதல் என்ன இருக்குது, அவங்களுக்கு அவசியம் என்ன இருக்குது, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதை தான் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அவங்க வந்து வெள்ளியை வந்து எப்படி பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்னா, கொலுசு மெட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருளாகவும், தட்டு பாத்திரங்கள், காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இது அது தவிர பார் வாங்கி வச்சு அதனுடைய அப்ரிஷியேஷன் அனுபவிக்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு பதில் எனக்கு ஈஸியாக கோல்டில் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால, அதனால தான் நாங்கள் அப்படி இருக்கவே தவிர வேற ஒன்று. இன்னொரு விஷயம், வெள்ளிக்கு வந்து மறு விற்பனை வர்றப்போ கொஞ்சம் சிரமம், எல்லா இடத்துலையும் வாங்கிறது இல்லை. அதே மாதிரி வெள்ளிக்கு வந்து அடகு வைக்க போனால் அது கிடைக்கிறது இல்லை. ஆனால் கோல்டுக்கு இது கிடைக்கிது. அதனால அவங்க அதில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு ஏன் போகிறாங்கன்றதுக்கு உண்டான காரணம் இப்போ புரியுதுங்களா? தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உண்டான வித்தியாசம் அதுதானே தவிர யாராலையும் உண்மையை மறைக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? அதனால எந்த கடைக்காரன் நினைச்சா கூட அப்படி பண்ண முடியாது. சார் இந்த மே மாதம் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், எவ்வளோ ரேஞ்சு போகும் சார்? இந்த மே மாதன்றப்போ கொஞ்சம் விலை உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா மே மாதம் இந்த வைகாசி பிறந்துடும். மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு, முகூர்த்தம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி கல்யாண விஷயங்கள் ஆரம்பித்தோம்.
அதனால தங்கத்தினுடைய தேவைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இப்போ இருக்கிறத விட திரும்பி ஒரு 5% தங்கம் விலை உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. எவ்வளோ ரேஞ்ச் போகும் சார்? ஒரு 5% 5%னா 75,000 ரூபாய் போகும். ஆமாம், 75,000 வரதுக்கு வாய்ப்பு.